புரியுது. அது என்னடா என்டியூரன்ஸ் வண்டி ரொம்ப நேரம் ஓடுமான்னு கேள்வி கேட்குறீங்க. நான் பதில் சொல்கிறேன். என்டியூரோ வண்டினா ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரம் ஆஃப் ரோட் ரைட் பண்ணணும், கல், மலை, காடு அந்த மாதிரி டெரைன் எல்லாமே டேக்கிள் பண்ணணும். அதுக்காக டிசைன் பண்ண ஒரு ரோட் லீகலான வண்டி தான் என்டியூரோ வண்டி. ஸோ இந்த 390 என்டியூரோவில் அட்வென்ச்சர் 390 கம்பேர் பண்ணும்போது பிக்கஸ்ட் சேஞ்ச் பவர் டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்ப்ராக்கெட் செட்டப் ரன் பண்ணுறாங்க, 2 டீத் எக்ஸ்ட்ராவை ரன் பண்ணுறாங்க. 390 கம்பேர் பண்ணும்போது 18 இன்ச் டயர்ஸ் ரன் பண்ணுறனாலையும் ஓவரால் கியர் ரேஷியோ மாறுறனாலையும் பர்ஃபார்மன்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த வண்டி லைட்டராக இருக்கிறனால ஆக்சலரேஷன் இன்னும் டிராஸ்டிக்காக இருக்குது. ஒரு என்டியூரோ மோட்டர் சைக்கிள் ரொம்ப நேரம் ட்ரைல்ஸில் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக கீழே போடுவீங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக அழகாக இருக்குது. பெருசாக எதுவும் உடைய வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு செம்ம கிராஷ் கார்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் இந்த கன்சோல் எடுத்திங்கனாலும் அதுவுமே ரொம்ப மினிமலிஸ்டிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த என்டியூரோவில் கேடிஎம் சொல்கிற ஒரு பெரிய சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் 390யோட அதே சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டிஃபர் ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, போத் கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் வருது. ஸோ கேடிஎம்மோட மற்ற மோட்டர் சைக்கிள் லைனப் மாதிரி இல்லாமல் இந்த மோட்டர் சைக்கிளில் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் டிஸ்க் வரல, ஃபிக்ஸ் டிஸ்க் தான் வருது. இதனால் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் குறிப்பாக ஒரு என்டியூரோ மோட்டர் சைக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னால் சொல்ல முடியாது, எம்பார்கோ இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது கூடிய சீக்கிரம் வந்துடும். அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.